வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கோல்டு செயின் கலெக்ஷன்ஸ் தான் வந்து உங்கள் கூட காமிச்சு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து கேட்பீங்க ரேண்டமாக உங்களோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எங்களுக்கு காட்டுங்க அந்த மாதிரி. எனக்கு வந்து நிறைய நகைகள்லாம் எனக்கு இல்லை. எனக்கு மினிமலாக என்னடா நீ அவ்வளோலாம் காமிக்கிற அளவுக்கு அப்படியே பிரம்மாண்டமாலாம் எதுவும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். அதுலேயும் பாதி வந்து அடகுல இருக்கு. மீதி வந்து கொஞ்சம் சிலது இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது வந்து லாக்கரில் இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் காட்ட போகிறேன். இதையும் நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மொத்தமாக அடகு வைக்க போகிறோம். சரி, அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்கிட்ட வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 செயின் இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய 8 செயின் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று ஒன்றா. அதில் வந்து இப்போ அதில் ஒரு செயின் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு போட்டது. மீதி இதில் 7ஓ 6ஓ அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் வாங்கின செயின். எல்லாம் ஒட்டுக்கா போய் அப்படியே மொத்தமாலாம் வாங்கினது கிடையாது. ஒவ்வொரு செயினுமே ஒவ்வொரு ஸ்பெஷல் டேல ஒவ்வொரு மெமரிஸ் அதில் இருக்குது. இவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு செயின் இதுதான். இந்த செயினை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஜிஆர்டியில் வாங்கணும். ஜிஆர்டியில் தான் மோஸ்ட்லி எல்லாமே வாங்குகிறோம். இந்த செயின் நான் சொல்கிறேன், இவங்களுக்கு தெரியாதுங்க. என்னைக்கு தான் இந்த ஆம்பளைங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்? 1 கிராம் எடுக்கிறதா இருந்தாலும் நாங்கள் ஃபேமிலியாக போய் ஒட்டுக்கா போய் தான் வந்து வாங்குவோம். ஆனால் இவங்களுக்கு எது கேட்டாலும் ஞாபகம் இல்லைன்றுவாங்க. ஆனால் எனக்கு சின்ன 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 விஷயம் கூட ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இது நீ சொல்லியே ஆகணும் பிரபு. இந்த செயின் எப்போ எடுத்தோம் ஞாபகம் இருக்கா? எப்போ எடுத்தோம்? பர்த்டேக்கும். ஐயோ பிரபு அநியாயம் பண்ற. ஓகே, நானே சொல்றேன். இதுதான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அட்சய திருதி அன்னைக்கு போய் நகை வாங்கினா நகை சேரும் அப்படின்னு எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்து அப்பதான் நாங்க போய் வந்து நாங்க வாங்கினோம். நான் சொல்லி கொடுத்ததுதான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் அநியாயம். நீ அடுத்த செயின் யோசிச்சு வை பார்த்து நம்ம எப்போ வாங்கினோம் அப்படின்ட்டு. மாசம் 3000 ரூபா ஜிஆர்டியில் கட்டுற மாதிரி ஒரு சிட்டு போட்டிருந்தேன். ஒரு 3 வருஷம் இருக்குமா பிரபு? 3 இயர்ஸ் பிஃபோர். அப்போ வந்து ஒரு கிராமோட ரேட்டு 4200 ரூபாயோ என்னமோ தான் நினைக்கிறேன். மாசம் 3000 ரூபா கட்டி இது கூடவே நம்ம இன்னொன்று எடுத்தோம். அதையாவது சொல்லு. அதை நம்ம கொடுத்துட்டோம். டிஏஆர் ஜுவல்லரியில நம்ம கொடுத்துட்டோம் செயின். அது வந்து இது கூடவே வந்து இந்த பால் டிசைன்ல ஹூக்ஸ் டைப்ல ஒரு கம்மல் வாங்கணும், ஞாபகம் இருக்கா? அதுவும் இதுவும் தான் 1.5 பவுன் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கினோம். அது நீ அதிகமா யூஸ் பண்ணவே இல்லை. அதுதான் காதுல 1.5 வருஷமா போட்டிருந்தேன். அதிகமா யூஸ் பண்ணலையாமா. ஒரு பால் டிசைன்ல கொக்கி பேட்டர்ன்ல அந்த இதுவும் இந்த நான் கையில போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பால் டிசைன்ல பிரேஸ்லெட். அது இந்த செயின் இதெல்லாம் அப்படியே செட்டா ரஃப் யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி நம்ம செட்டா பிளான் பண்ணி வாங்கினோம் பிரபு. என்ன பிரபு ஒன்றும் கூட தெரியல. ஸோ இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பவுன் வருது. சைட்லலாம் நமக்கு அந்த பால் டிசைனில் அண்ட் உறுதியாக இருக்க மாதிரி ஒல்லி செயின் தான். இது வந்து நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடிதார் அந்த மாதிரிலாம் போடும்போது கழுத்துலேயே போட்டுருந்துருப்பேன். அந்த ஹூக்ஸ் கம்மல் இந்த பிரேஸ்லெட் அப்படியே செட்டாக ரெகுலர் யூஸ்க்கு. அண்ட் இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா போடுவேன். நல்லா இருக்குங்க இந்த செயினும். ரொம்ப இந்த ஹூக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இதாக கொடுத்துருப்பாங்க, சாலிடாக கொடுத்துருப்பாங்க. ரஃப் யூஸ்க்கே நான் வந்து போட்டிருந்தேன், நல்லா இருந்தது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அட்சய திருதிக்கு வாங்கின செயின் பிரபு. இப்போவாது ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா இந்த செயின் ஞாபகம் இருக்கா பிரபு? இது வந்து ஏன்னா இப்போதான் நான் சொன்னேன். இது வந்து என் பையனுக்கு வாங்கின செயின். சரி, இது எப்போ? இது எத்தனை பவுன் சொல்லு? செகண்டா எடுத்தா உடனே செகண்ட் டைம் வாங்கினதா? இது வந்து 1 பவுன். 1 பவுனா? 1.5 பவுன். இது யாரு செலக்ட் பண்ணது? நான் தான். அதாவது ஞாபகம் இருக்கா? இது வந்து இவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இது வந்து அவ்வளவா பிடிக்கல. சரி, இவங்க செலக்ட் பண்ணாங்கன்றதுனால வாங்கியாச்சு. இந்த செயின் எப்போ எடுத்தோம் அப்படின்னா ஜிஆர்டியில் தான் வாங்கினோம். 1.5 பவுன் சாலிடாக இருக்கும். நமக்கு அந்த இதெல்லாம் கூடு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஹூக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டாக நல்லா வந்து என்ன சொல்றது பிரபு, சாலிடா உறுதியா இருக்கிற மாதிரி கொக்கி. இதுல வந்து என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு கழுத்துல அழுத்தாம கொள்ளாம அவங்க பிச்சாலும் கடிச்சாலும் நசுங்காம அப்படி உறுதியா இருக்க மாதிரி 1.5 பவுன். எங்க வீட்டுல என் பையனுக்கு போட்டிருந்த செயின் வந்து கொஞ்சம் அருந்து போன மாதிரி, அருந்தே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். கடிச்சு இது பண்ணிட்டான். அதை கொடுத்துட்டு நாங்க எக்ஸ்ட்ராவா நம்ம உறுதியா எடுக்கலாமே அப்படின்ட்டு இது வந்து 1.5 பவுனுக்கு நாங்க ஜிஆர்டில இவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. எனக்கு இதுல என்னன்னா
நான் போட்டுக்கலான்னு பார்த்தா என் கழுத்தில் போட்டால் தெரியவே தெரியாது, நூலாட்டம் இருக்கும். ஆனால் வெயிட்டாக இருக்குங்க, நல்ல செயின் வந்து வெயிட்டாக இருக்குது. இது கொடுக்க எனக்கு மனசு இல்லை, சரி இதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சாச்சு. இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா டிசைன் வந்து இப்படி ஒரு மாதிரி மடங்கிட்டு சுற்றிடுது ஒரு மாதிரி. போடும்போது போடும்போது கரெக்டாக எடுத்து விட்டு போடணும், அப்படின்னா போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு செயின் இருக்குது. இது நான் வந்து இப்போ என் பையனுக்கு இன்னொரு செயின் இருக்குது அப்படின்றனால நான் வந்து இதை நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், மாற்றி மாற்றி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அடுத்த செயின் வந்து இது. இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராமு செயின் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். ஒரு பிளைனான செயின் 5 கிராமுக்கே நல்ல உறுதியாக இருக்கும். இந்த செயினில் எனக்கு பிடிக்காதது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் வந்து வளைஞ்சு போயிருக்கு பாருங்க. அது இவங்களோட பல்லோட கழட்டி மாற்றோன்னு. இதுக்கு $2 பார்த்து DARல வாங்கினோம். இந்த செயின் எப்போ வாங்கணும்னு சொல்லு. இதுவும் ஜிஆர்டியில் வாங்கினதா? எப்போ வாங்கினது? என் பிறந்த நாளைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பர்த்டேக்கு போயிட்டு வாங்கினோம். 10,000 15,000 காசு இருந்துச்சு அப்போ போய் நம்ம ஜிஆர்டியில் வாங்கணும். எப்படி போய் வாங்கினோம்? அன்னைக்கு சண்டையெல்லாம் போட்டோம். சண்டையெல்லாம் போட்டோம் ப்ரோ அன்னைக்குன்னு. இவங்க என் பர்த்டே அன்னைக்கு நீ வரவே இல்லை. நான் வந்து இதெல்லாம் ஆஃப் சாரிலாம் கட்டி ரெடியா போட்டு எல்லாத்தையும் நார்மல் ட்ரெஸ் போட்டு நைட்டில உட்காந்து அழுதுட்டு கிடந்தேன்ல பிறந்த நாள் அன்னைக்கு. அதாவது பிறந்த நாள் அன்னைக்கு இவங்க வந்து அப்போ பாடி பில்டிங் பண்ணிட்டு இருந்தேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருந்தேன். பாடி பில்டிங் இவங்க பண்ணாலே கொஞ்சம் ஆயிரும். அப்படியே தட்டி சரி பண்ணுவேன் நான். என்ன பிரபு? அப்படியே இப்படி நம்ம தட்டி சரி பண்ணுவேன் அந்த பாடி பில்டிங் டைம்லலாம். என்ன பண்ணுவோம் அப்போ பிறந்த நாள் அன்னைக்கு ஆசையா ஒரு பொண்டாட்டி பிறந்த நாள் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்து வந்தது லேட்டு, காம்படிஷன் ப்ரெப் மோட்ல இருந்தேன். அதோட சரி ஓகே, சரி வளைய கதை விடுங்க. அன்னைக்குன்னு பிறந்த நாளைக்கு ஏதோ ஒன்று ஜுவல்லரி ஷாப்பில் போய் வாங்குவோம் அப்படின்ட்டு போய் வாங்கினதான். இது வந்து 5 கிராம். இதுதான் இருந்ததுலேயே வேஸ்டேஜ் கம்மி. சரியே கோல்டாக எடுத்து வைக்கலாமே, கம்மி வேஸ்டேஜுக்கு பார்த்து வாங்கலாமே இந்த ஒரு செயின் வாங்கினோம். இந்த செயின் என்ன ஒரு பிளானிங்கில் வாங்கினோன்னா, தாலி செயின் நம்ம போட்டிருப்போம்ல, கொஞ்சம் கழுத்தை விட்டு செயின் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரேண்டமாக எனக்கு சொல்லிட்டே இருப்பீங்க அந்த டைமில். சரி ஆசைப்பட்டு அப்போ போயிட்டு நான் பிளைனாக வாங்கிட்டு நம்ம டிசைனாக நம்ம டாலர் மட்டும் தனியாக வாங்கி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி செயின் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த டாலரும் இவங்க செலக்ட் பண்ணி கொடுத்ததா, $2 செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் இந்த ஹார்டின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அந்த ஹீல்ஸ், அதுக்கு கழுவி ஊத்துனாங்கடா. அந்த யாராவது செருப்பை கழுத்துல போடுவாங்களா? நீ செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க, நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். எவ்வளோ அது வந்து குட்டி குட்டியா பார்த்தது. இவங்க பாட்டுக்க அந்த ஹீல்ஸ் எடுத்து கொடுத்துறாங்க, நல்லா இருக்கு போட்டுக்க அப்படின்ட்டு. அதை கொடுக்கல. இருக்கு அதுவும் லாக்கர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செயின் பரவாயில்ல, கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கேன். அடுத்த செயினுக்கு வந்து வரேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான செயின். இது என்ன செயின் பிரபு? இது என்னோட செயின். இது எப்போ வாங்கினோம்? இது பழைய செயினை கொடுத்து இவங்க ஒரு செயின் காம்படிஷன் டைம்ல அந்த செயின் எப்போ வாங்கினது பிரபு? காம்படிஷன் டைம்ல இவங்களுக்கு வந்து பிரைஸ் மணி வந்து ஒரு 10,000 கிடைச்சிச்சா? எப்போ? 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் தமிழ்நாடுக்கா கிடைச்சது. மிஸ்டர் தமிழ்நாடுக்கு பிரைஸ் மணி வந்து 10,000 ரூபா கிடைச்சிருக்கு. அதை வந்து அப்பவே அந்த டைம்ல 1.5 பவுன் எடுத்திருக்கீங்க. அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு 1.5 பவுன் எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கோட வேல்யூ பாத்துக்க. அண்ணா அது உருப்படியா ஒரு விஷயம் பண்ணியிருக்க பிரபு. இல்ல அவ்வளவு அப்ப ஜாஸ்தியா தான் இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குனியா? இப்ப அந்த செயின் வந்து உடைஞ்சிருச்சா? பிஞ்சிருச்சு தானே அந்த செயின் கொடுத்து மாத்தும் போது? இல்லையா? பியெல்லாம் இல்லையா? சின்னதா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல, பிஞ்சு போச்சுடா. எது? அந்த செயின் இதுக்கு முன்னாடி. ஆமா, பிஞ்சதை தானே கொடுத்து மாத்தணும். கட் ஆயிருச்சு. ஒர்க் அவுட் பண்ணும்போது கட் ஆயிருச்சு. அது பிஞ்சு போச்சு. அதோட கொடுத்துட்டு அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் உறுதியா பெருசா வாங்கலாமே, எனக்கே வாங்கிட்டு இருக்கோமே, இவங்களுக்கு ஏதாவது வாங்கலாமேன்னு சொல்லிட்டு மயிலு. அதாவது புருஷனோட கை வந்து அப்படியே காய்ச்சி போய் இருக்கணுமாமா, பொண்டாட்டியோட கை வந்து அப்படியே சாஃப்டா ஷைனிங்கா இருக்கணுமாமா. சரி விடுங்க, இதை கட் பண்ணிடுவோம் எடிட்ல, ஓகேவா?
சரி ஓகே. இவங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் எரேஸ் பண்ணுங்க, இதெல்லாம் சும்மா காமெடி. உண்மையிலே வந்து எனக்கு வந்து என்னன்னா, இவங்க வந்து பாடி பில்டிங் பண்ணுவாங்க. இவங்க பாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா, ஒரு மாதிரி மேன்லியா சூப்பரா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கழுத்துல வந்து நல்ல பெரிய பெரிய செயின்ஸ் பாடி பில்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து நல்லா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பெரிய செயினா போட்டு எனக்கு வந்து அழகு பார்க்கணுன்றது ஆசை பிரபு. இதுதான் உண்மை. நீ ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலைனாலும் சரி. அதனால அந்த செயினை கொடுத்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா பார்வையாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இது வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? இது நான் தான் இவங்களுக்கு செலக்ட் பண்ணி ஒரு கல்யாண நாளைக்கு நம்ம வந்து உனக்கு கிஃப்ட் பண்ணேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கல்யாண நாளைக்கு நான் வந்து இவங்களுக்கு கிஃப்ட் பண்ண செயினு. சரிந்தா, இப்போ வந்து திருப்பி வந்து உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன். ஒரு அழகான செயினு. இந்த செயின் இது வந்து 10 கிராம். இந்த செயின் இதுக்கு வந்து டாலர் நான் வந்து தனியாக வந்து இது 1 கிராம் தனியாக என் ஃப்ரெண்டு நகை வாங்குறதுக்கு கூப்பிட்டுருந்தா என்னைய. ஸோ அவளோட தாலி செயினுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிருந்தோம் ஜிஆர்டிக்கு. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த செயினுக்கு இந்த 1 கிராமுக்கு இந்த இது வந்து செட் பண்ணி அப்படியே பார்த்தா நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த செயினும் வந்து 10 கிராம் செயின், ஃபேன்சி மாடல். ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம 2 பேர் தான் போய் வாங்கினோம். எப்போன்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ ஒரு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. ஏதோ ஒரு அட்சய திருதியைக்கு தான் போய் வாங்கணும். அப்போ என் தங்கச்சி கல்யாண டைம்ல போய் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்போ பார்த்து வாங்கணும். இதுவும் ரொம்ப நாள் நான் வந்து கழுத்துலேயே போட்டிருந்திருப்பேன், ரெஃப்யூஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிருந்தேன், இந்த செயின் தான் போட்டிருந்தேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் லாங்காக இந்த இடத்துல இங்கே வரைக்கும் வரும். நல்லாயிருக்கும். இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பெருசாக மெமரி ஒன்றும் கிடையாது, பட் ரொம்ப அழகான க்யூட்டான செயின். நான் என்கிட்ட இருக்கிற செயின்லேயே ரொம்ப ஆசையாக விரும்பி லைக் பண்ணி ரொம்ப நாள் கழுத்தில் போட்டிருந்த செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இது வந்து நம்ம இந்த தாலி செயின் மாடலில் வர்ற முறுக்கு செயின். இதுவும் நம்ம 2 பேர் போய் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது சொல்லு பிரபு, இது நீயே சொல்லு. பாட்டியோட நகையிலிருந்து பிரிக்கலாம் இல்லை, எல்லாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 2 சரி இதையும் கட் பண்ணிடலாம். கான்ட்ரவர்சி வேணாம் நமக்கு. சரியா? நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும். இவங்க பாட்டியோட நகைகள்லாம் எல்லாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக என் பையனுக்கு வந்து 2 பவுன் வந்து கொடுத்தாங்க, வளையல் கொடுத்தாங்க. சரி அதை வந்து நம்ம அவனுக்கே சேர்ற மாதிரி ஏதோ ஒன்று பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2 பவுன் செயினுக்கு நான் தான் செலக்ட் பண்ணேன். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 நான் தான் போட்டேன். என்னடா எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 நான் போட்டு அந்த வளையலும் கொடுத்துட்டு இந்த டாலர் வந்து நான் தான் பே பண்ணி வாங்கினேன். செயின் மட்டும் 2 பவுன். அந்த வளையலுக்கு அப்படியே செயினாக எடுத்தாச்சு. வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் நான் தான் பே பண்ணேன். செயினில் என்னன்னா 2 பவுன் தான், ஆனால் பார்க்க மதிப்பாக வந்து ஒரு 3.5 பவுன் 4 பவுன் மாதிரி இருக்குல்லடா. ஆனால் என்ன பிரச்சனைனா கூடா இருக்கும். என் பையன் வந்து 2 கடி தான் கடிச்சான், அப்படியே நஞ்சு போயிருக்கு, கடிச்சு நசுக்கி வச்சிருக்கான். ஸோ ஆனால் பார்வையாக இருக்குங்க, நல்லா மைனர்மாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறோம் அப்படின்றப்போ போட்டு விட்டு நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணால் நல்லா இருக்குல்ல பிரபு. வேஸ்டேஜ் கம்மி, 8%. அதனால தான் நம்ம இது செலக்ட் பண்ணோம். இது வந்து எங்கள் அம்மா, அதாவது எங்கள் அப்பா சம்பாதிச்சு கொடுத்து எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஆசையாக சீக்கிரட்டெல்லாம் நகை பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணி எங்கள் அம்மா கழுத்தில் கூட ஆசைக்கு போட்டுக்கலையாமா. புதுசாக இருக்கும். ஆனால் இது 916 என்னன்றது தெரியல. இது ஒரு டாலர் செயின். இது ஒரு 3.25 சவரன் நினைக்கிறேன் செட்டாக. இதுவும் நான் தான் ஆசைக்கு போட்டிருக்கேன். அப்பப்போ எடுத்து போட்டுப்பேன். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும். ஒரு சிம்பிளான சாரீ கட்டி வீட்டுக்குலாம் போட்டால் நல்லாயிருக்கும். என்ன பிரபு? இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன். ஒரே ஒரு ரெட் ஸ்டோன் இருக்கும், நல்லாயிருக்கும். இது மோஸ்ட்லி அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வாங்கினதுலேருந்து இது எமர்ஜென்சிக்கு அடகு வைக்கிறது இந்த செயின் தான். யாருக்கு ஏதோ ஒன்று டக்குன்னு இந்த செயின் தான் அடகு கடைக்கு போகும். இப்போ நான் அதிகமாக லைக் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங் செயின். இது உனக்கே வத்துபிடி செயின். இது வந்து இவங்களுக்கே தெரியாது, நான் சீக்கிரட்டாக போய் வாங்கிட்டு வந்த செயின். என்ன பிரபு, நீ எப்போ வாங்கின, எங்கே வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம். பவிலத்துலையா வாங்கினேன்? அதெல்லாம் சீக்கிரட்டாகவே இருக்கட்டும். இவங்களும் நானும் சண்டை போட்டு வீட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்த டைமில் அப்போ வந்து எப்பயுமே நகை வாங்க போனோம் அப்படின்னா சிட்டு போட்டிருப்பேன், இல்லைன்னா கையில் காசு இருக்குது, சேவிங்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இவங்கள கூட்டிகிட்டு போய் இவங்கள வச்சு ஃபேமிலியாக அப்படி தான் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே. இப்போ வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறீங்க, ஒரு சிட்டு போடுறீங்க,
உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் வந்து அவங்க கிட்டேருந்து ஒரு மந்த்லி ஒரு 2000 வாங்கி சிட்டு போடுறீங்க அப்படின்னா அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு சிட்டு போட கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், நகை அந்த சிட்டு முடிஞ்சு போய் எடுக்க போகிறதா இருக்கட்டும், அவங்களையும் கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தாண்டி அவங்களுக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது 11 மாதம் கட்டி முடிச்சாச்சு, சேர்ந்து போய் நம்ம வாங்கியிருக்கோம், திருப்பி நம்ம போடணும்னு கேட்டால் அவங்க வந்து காசு தருவாங்க. அதில் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம தான் கிரியேட் பண்ணோம். ஞாபகம். ஆனால் நாங்களே இந்த செயின்லாம் எடுத்திருக்கோம்ல, ஒவ்வொரு தடவையும் நம்ம சண்டை போட்டு போதானே போவோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்சய திருதியைக்கு நான் அந்த பிளாக் கலர் லெஹங்கா போட்டிருந்தேன், நீ வர லேட் ஆயிடுச்சு, சுடு சுடு சுடுன்னு கிளம்பு அப்படின்னு போய் அங்கே கூட்டமாக இருந்துச்சு, அவ்வளோ நேரம் நின்று என்ன வில்லு போடுறதுக்கு எரிச்சல் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி சண்டையெல்லாம் நம்ம எத்தனை தடவை போட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் வரும். அதை தாண்டி இப்போ எவ்வளோ மெமரிஸ் இருக்குது, என்ன பிரபு, எவ்வளோ சேவிங்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கணக்கு போட்டால் எத்தனை பவுன் வரும். ஒரு அவசர ஆத்திரத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு அடகு வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாரு பிரபு, என்னோட பொறுமையை நீ இந்த இடத்துல பாராட்டணும். ஆமா, இவங்க ஒவ்வொரு தடவையும் கிளம்பும்போது சண்டை போடுவாங்க, சிறு சிறு கொஞ்சம் வச்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், நமக்கு காரியானா போதும். என்ன பிரபு, காரியத்துல கண்ணா இருப்பேன்லண்ணா. நமக்கு அதான் சண்டை போட்டா என்ன, அடுத்த என்ன இன்னைக்கு காலையில சண்டை போடுற, நைட்டு பேசிட மாட்டியா நீ, அதுக்காக சரி நீ சண்டை போட்ட மூஞ்ச காமிக்கிற, இன்னைக்கு நம்ம போக வேணாம் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? கூட்டிட்டு போயிடணும். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு காரியானா போதுன்ற மாதிரி காரியத்துல கண்ணா இருப்பேனா. சண்டை போட்டா என்ன மூஞ்ச திருப்பி வச்சுட்டு இருந்தா என்ன, ஒரே திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி. அழகா இருக்கா? நானா செலக்ட் பண்ணேன், அதாவது நான் செலக்ட் பண்ணல, இது நான் என்ன வாங்கணும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாம போனேன் பிரபு. அங்க மண்டையை கழுவி வாங்க வைக்கல. நான் வந்து எனக்கு வந்து லாங் செயின் மாதிரி வாங்குறதா, வளையல் மாதிரி வாங்குறதா, வேஸ்டேஜ் கம்மியா அந்த மாதிரி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிதான் போனேன் பிரபு. கிரெடிட் கார்டெலாம் எடுத்துகிட்டு போனேன். என்கிட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருந்தது சேவிங்ஸு. அது கூட சேர்த்து பழைய கோல்டெல்லாம் சிலது கொடுத்துட்டு மொத்தமாக வாங்கிடலாம், ஒரே பொருளாக வாங்கிடலாம். இப்போ நாளை பின்ன எமர்ஜென்சி 8 பவுன் அடகு வச்சா கிடைக்கும்ல பிரபு. ஏதோ ஒரு இடம் வாங்குகிறோம், இல்லை உனக்கு ஒரு ஜிம் வைக்கிறோம், கொஞ்சம் பணம் பத்தலை, நம்ம வந்து இதை விற்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் ஆகணும். இப்போ வந்து அடகு கடைக்கெலாம் போகுது அப்படின்றப்போ கொஞ்சம் லேசான பொருள்லாம் வாங்கினோம் அப்படின்னா அது மடங்கி வந்துடும், ஏதோ ஒன்று வந்துடும். இது நல்லா சாலிடாக இருக்குது, நல்லா சேஃப்டியாக நல்லா வச்சு எடுத்துக்கலாம். என்ன பிரபு, கழுத்தில் போட்டாலும் எவ்வளோ சூப்பராக நச்சுன்னு இருக்கு, நல்லா இருக்குல்ல. இது வந்து வேற ஒருத்தவங்க பண்ண சொன்ன நகையாமா இது. நான் வந்து போகும்போது லாங் செயின் கேட்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு பண்ணது நான் நிறைய பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு அவ்வளோவா எதுவும் பெருசாக செட் ஆகலை. அவங்க இன்னொருத்தவங்களுக்கு பண்ண செயின் இருக்குது, அது வேணால் பாருங்கள், பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க வரல, வேணான்ட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தேன், செயின் பிடிச்சிருந்தது, கழுத்துலையும் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த டாலர் கூட மேட்ச் பண்ணி போட்டு பார்த்தேன், அப்பையும் சூப்பராக இருந்தது. ஓகே வாங்கிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணி எல்லாம் பண்ணி ஃபைனலி வந்து இந்த செயின் வாங்கியாச்சு. நல்லா இருக்குல்ல? சூப்பர் மேம். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து என்னோட செயின் கலெக்ஷன்ஸ். மொத்தம் எத்தனைடா, 3 3 6 6 1 7 8, இப்போதைக்கு 8 செயின் தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? எனக்கு இப்போதைக்கு அதாவது இப்போ எல்லாத்தையும் வந்து அடகு வைக்க போகிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக. அது என்ன நல்ல விஷயம் அதெல்லாம் வந்து நாங்கள் அடுத்தடுத்து ரிவீல் பண்ணுறோம். என்ன பிரபு, இனிமேல் நகை வாங்க போகும்போது நீ சுடுசுடுனே இருக்கக்கூடாது பிரபு. அப்படிதாங்க இருப்பாங்க, சிறுசிறுன்னு தான் இருப்பாங்க. நமக்கு காரியம் ஆனால் போதும், சிட்டு போடுங்க. ஒவ்வொரு தடவை நகை வாங்க போகும்போது கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி அவசர ஆத்திரத்துக்கு வந்து அடகு வச்சு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்காக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு 2 தடவை தான் அப்படி சிறுசிறுலாம் பண்ணாங்க. அடுத்த டைம் இப்போ இந்த வருஷம் அட்சய திருதியைக்கெலாம் வந்து வளைச்சு என்னை வீடியோஸ் எடுத்து கொடுக்குறது என்ன, ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறது என்ன, அந்த மாதிரிலாம் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போப்போ. தேங்க்ஸ். இது வந்து எங்களுக்கு இந்த உங்களுக்கு வந்து 2வது ஆண் குழந்தை பிறந்திருக்கு வச்சுக்கோங்க. குட்டி ஓகேங்க. நான் வந்து அதான் சொன்னால அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பணும். இது வந்து அடகுக்கு போகுது. செயின் கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டேன். அப்புறம் என்கிட்ட பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் வேறு எதுவுமே கிடையாது. தோடு வந்து ஒரு 8 பேர் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன், 8 7 பேர் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அது ரேண்டமாக நீங்கள் வந்து அடுத்தடுத்து நான் மாற்றி போட்டு விடுறதே பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன். வேறு எதுவுமே என்கிட்ட காட்டுற அளவுக்கு சீக்ரெட்டான கலெக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று இருக்குது, அது நான் சீக்கிரமாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு செட்டு நான் வந்து நம்ம சேனலில் விளாக் எதுவும் போடல, வீடியோஸ் எதுவும் போடாத ஒரு செட்டு, ஹாரம் நெக்லஸ் 2
கம்மலோட சேர்த்து அது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். அதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, டீட்டெயிலிங்லாம் நான் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும், கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய். மயில் நோண்டி விட்றாத மேல் நான் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டிங் ஒரே தான் வச்சோன்னு வச்சுக்கோயேன், நேச்சுரலாக இருக்காது. நீ நேச்சுரலாகவே அழகு தான். ஆல் செட்டு. ஓகேவா, ரெடியா? ஏன் பார்வை உன்னோடு, ஏன் பொம்மை கண்ணோடு. நீ வா, நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னை குண்டம்மா மாதிரி காட்டாத, என்னை மறைச்சாப்புல உட்காரு. என்னைய நம்ம தான் மிட் நைட்ல உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா இவனுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? தூங்க வேண்டியதானே. சரி கொஞ்சம் வாங்குங்க. என்னங்க ஆரம்பிக்கலாமா? சும்மாவே ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்டோரேஜ் முடிஞ்சிடும்.